Audio Jungle. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா Flipkartோட Axis Bank credit cardக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படினா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அப்ளை பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சின்ன அப்டேட்டும் வந்து வந்திருக்குது. அந்த அப்டேட் பத்தின டீடைலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ உங்களுக்கு வந்து salary வந்து ஒரு 15000 அந்த லெவல்ல வருது அப்படினா சோ நீங்க சூஸ் பண்ண வேண்டிய கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா Axis Bankல எந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மினிமம் salary ஒரு 15000க்கு மேல இருந்தாலே உங்களுக்கு Axis Bankல கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. சோ மத்த பேங்க்லலாம் நீங்க ட்ரை பண்ணும்போது குறைஞ்சபட்ச salary ஒரு 20000க்கு மேல இருந்தா தான் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். பட் Axis Bankல அந்த மாதிரி இல்ல. அதே மாதிரி சிபில் ஸ்கோர் வந்து மினிமம் ஒரு 750க்கு மேல இருந்தது அப்படினாலே நீங்க வந்து Axis Bankல ஒரு கிரெடிட் கார்டுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா அப்ரூவும் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி Flipkartல நீங்க அதிகமா ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணுவீங்க அப்படினா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த Flipkartோட Axis Bank கிரெடிட் கார்டு உங்களுக்கு வொர்த்தபிளா இருக்கும். சோ இந்த ஒரு பிக் பில்லியன் டேல வந்து பாத்தீங்கன்னா Flipkartோட Axis Bank கிரெடிட் கார்டுக்கு வந்து 1750 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. பேங்க் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. சோ இது மாதிரியான அதிகமான டிஸ்கவுண்ட்ல நீங்க ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்றதுக்கு உங்களுக்கு வந்து Axis Bankோட கிரெடிட் கார்டு வந்து வொர்த்தபிளா இருக்கும். சோ உங்களுக்கு இது மாதிரி ஃபெஸ்டிவல் சேல்ஸ்ல வந்து அதிகமா ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணனும் அப்படினா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய கிரெடிட் கார்டு HDFC பேங்கோட கிரெடிட் கார்டு, அப்புறம் SBI பேங்கோட கிரெடிட் கார்டு, அது இல்லனா Axis Bankோட கிரெடிட் கார்டு, நெக்ஸ்ட் ICICI பேங்க் கிரெடிட் கார்டு. இந்த 4 கிரெடிட் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறி மாறி ஆஃபர் வந்து வரும். ஒன்னு Amazonல வரும், இல்ல Flipkartல வரும். இந்த ரெண்டு வெப்சைட்லயுமே மாறி மாறி உங்களுக்கு நிறையவே ஆஃபர் வந்து போடுவாங்க. இந்த நாள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பேங்க்ல வந்து கிரெடிட் கார்டு தேவைப்படுச்சு அப்படினா ட்ரை பண்ணி பாருங்க. சோ அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இப்போ வந்து எப்படி நம்ம வந்து Axis Bankோட கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா டைரக்ட்டா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓபன் ஆயிரும். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க ஆல்ரெடி Axis Bankோட கஸ்டமரா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி Axis Bankல அக்கவுண்ட் இருந்ததுனா எஸ் கொடுங்க, இல்லனா நோ அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பான் கார்டு நம்பர், கரண்ட் அட்ரஸோட பின் கோடு, ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா எவ்வளவு இன்கம் வருமோ அந்த இன்கம் ரேஞ்சை வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 லட்சத்துக்கு மேல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேப்சா கோட். இந்த கேப்சா கோடையும் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார்டு செலக்ஷன் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ்க்கு வந்து வருவோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன்ல நம்ம அப்ளை பண்றதுல வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து Axis Bankோட கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசா டைப்ல தான் வந்து கிடைச்சிருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா விசா டைப் வந்து டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் கிரெடிட் கார்டை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. மேல ஹெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட், அப்புறம் மாஸ்டர், அப்புறம் விசா, அப்புறம் ரூபே, இப்படி உங்களுக்கு 3 டிஃபரண்ட் டைட்டில் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வேணும் அப்படினோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ரூபே கார்டு தான் வேணும் அப்படினா இதை செலக்ட் பண்ணீங்கன்னா Axis Bankல எந்தெந்த கார்டுலாம் ரூபே கார்டுல வந்து அவைலபிளா இருக்குதோ அதோட லிஸ்ட் வந்து இங்க வந்து காட்டுவாங்க. சோ டோட்டலா Axis Bankல 2 கிரெடிட் கார்டு தான் ரூபேல வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மைசூன் கிரெடிட் கார்டு ரூபேல வந்து இருக்குது. அடுத்தது வந்து இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு, இதுவும் ரூபே டைப்ல வந்து இருக்குது. அடுத்தது விசாவை வந்து செலக்ட் பண்றேன். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா விசாவில் வந்து எந்த கிரெடிட் கார்டுமே வந்து ஆஃபர் வந்து பண்ணல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து எல்லா டைப் ஆஃப் கார்டுமே விசாவில் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ கார்டையும் மாஸ்டர் டைப்புக்கு வந்து மாத்திட்டாங்க. இப்போ மாஸ்டரை வந்து செலக்ட் பண்ணதுமே எல்லா கார்டுமே வந்து ஷோ ஆகுது பாருங்க. இதுல வந்து Axis Bankோட நியோ கிரெடிட் கார்டு வந்து பாருங்க உங்களுக்கு மாஸ்டர் கார்டா தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நியோ மாஸ்டர் கிரெடிட் கார்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த நியோ கிரெடிட் கார்டு இப்போவுமே வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்குறாங்க. வேணும்னா இதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மைசூன் கிரெடிட் கார்டு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டைப்பில் தான். ஸோ இப்போ ஷோ ஆகக்கூடிய எல்லா கிரெடிட் கார்டுமே மாஸ்டரில் தான் இருக்குது. இது ஏர்டெலோட கிரெடிட் கார்டு, இதுவும் மாஸ்டர் தான். இதுக்கு முன்னாடி விசாவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்தது ரிவார்ட்ஸ் கிரெடிட் கார்டு மாஸ்டர் டைப்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ண வேண்டிய Flipkart Axis Bank கிரெடிட் கார்டு, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் வேரியன்ட்ல தான் வந்து வருது. இந்த கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ இதுல நீங்க மாத்தி சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து Flipkartோட Axis Bank கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து சூஸ் பண்ணிட்டு ஃபைனலா கீழே கொடுத்துருக்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கார்டை வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஓடிபியை வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இதுக்கு வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணதுமே இது மாதிரி ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து ஐ அக்ரி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு
சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி இருக்குதோ அந்த நேமை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது வந்து டைட்டில் மிஸ்டரா மிஸ்ஸஸா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மதர் நேம் வித் இனிஷியலோட என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபாதர் நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இதில் நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிளா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அப்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. இதை வந்து அப்டேட் கொடுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயிலை ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிவிட்டு அப்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டை வந்து எந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து ரெசிடென்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு தான் வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னா ரெசிடென்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ்க்குனா நீங்கள் ஆஃபீஸ்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆஃபீஸ்க்கு டெலிவரி கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்கம் எங்கேருந்து வருது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சேலரிட் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா சேலரியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிஸ்னஸ் செலக்ட் பண்ணதுனால நான் பிஸ்னஸ் இன்கம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து உங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் உங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் எதுவோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐடிஆர் ஏதாவது ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் வந்து உங்களோட கம்பெனி நேம் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி இங்கே கொடுத்துட்டு ஓனர்ஷிப் டைப் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது இல்லை சோலோவா இல்லை பார்ட்னர்ஷிப்பா இல்லை ப்ரைவேட் லிமிடெட் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ இயராக இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இயரை வந்து நம்பரில் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட்டட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வீடியோ கேவிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கேவிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட பேன் கார்டை ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எப்படி நான் இதை வந்து மொபைலில் வீடியோ கேவிசி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து அங்கே ஆன்லைனில் வந்துட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு இது மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜில் வந்துட்டு வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கான லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ரெஃபரன்ஸ் அப்ளிகேஷன் நம்பரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கான லிங்க். இந்த லிங்கோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 72 hours தான். இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வருவீங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட ரெஃபரன்ஸ் நம்பரை காப்பி பண்ண சொல்லியிருந்தாலும் அந்த நம்பரை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி தான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் வீடியோ கேவிசி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பரும் மொபைல் நம்பரும் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆதார் கன்சர்ன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஐ அக்ரி அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு மட்டும் இருந்தால் போதும். மற்றபடி ஒயிட் பேப்பர் பேனா எதுவுமே வந்து கேட்கல. நம்மளை சைன் பண்ணவும் வந்து சொல்லலை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு, அதுக்கப்புறம் நல்ல வெளிச்சமான இடம், அதுக்கப்புறம் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கன்சர்ன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுமே ஆக்சஸ் வந்து அலோ கேட்கும். அது எல்லாத்துக்குமே வந்து அலோ கொடுத்துக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட கனெக்ட் ஆகும். இந்த டைம் நான் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து சீக்கிரமாவே வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. எந்த ஒரு வெயிட்டிங் டைமும் வந்து வரல. அதே மாரி இதில வீடியோ கேவிசில வந்து பார்த்தீங்கன்னா, 2 லாங்குவேஜ் தான். ஒண்ணு இங்கிலீஷ் இல்லன்னா ஹிந்தி. இந்த 2ல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து தெரியாது அப்டின்னா, வீடியோ கேவிசி வந்து பண்ணாம அப்படியே விட்டுருங்க. அடுத்த 72 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிசிக்கலாவே வந்து அந்த கேவிசி பண்றதுக்காக வருவாங்க. உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கே வந்து வருவாங்க. ஸோ அங்க வச்சு நீங்க வந்து ஃபிங்கர் வச்சு உங்களோட ஆதார் கேவிசி எல்லாமே நீங்க அதில கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு வீடியோ கேவிசி வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களால பண்ண முடியும்னா நீங்க வீடியோ கேவிசி வந்து பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் சீக்கிரமா ப்ராசஸ் ஆகும். உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத சீக்கிரமா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ கேவிசில கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின் கோட் வந்து கேட்பாங்க. அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸோட பின் கோடு, உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வித் இனிஷியலோட சொல்லணும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ என்டர் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே இங்கிலீஷ்ல தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க வந்து எத்தனை லட்சம் என்டர் பண்ணீங்களோ அதை வந்து சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது நீங்க சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா உங்களோட ஆக்குபேஷன் டைப்ல நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அதை கேட்பாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, Flipkart ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா, Flipkart ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொன்னா போதும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட பான் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துப்பாங்க. ஃபைனலா கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த சிட்டில இருந்து கால் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை வந்து சொல்லி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மெயில் மூலமா இன்டிமேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆயிருந்தாலும் ரிஜெக்டட் ஆயிரும். நீங்க அது மூலமா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்ல நம்ம வந்து Flipkart ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணி அதுக்கான வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.